ஐக்கிய மக்கள் சக்தியின் பிக்கு ஆலோசனைக் கூட்டம் குருநாகலில் இன்று நடைபெற்றது. நாம் IMF குழுவை அண்மையில் சந்தித்தோம். நாட்டில் மாற்றங்கள் அவசியம் என நாம் அவர்களிடம் கூறினோம். நாட்டில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அர்ப்பணிப்புகளை மேற்கொள்ளும் போது அனைவரும் இந்த அர்ப்பணிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். முதலில் அரசு தலைவர்கள் அர்ப்பணிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். உள்நாட்டு கடல் மறுசீரமைப்பில் என்ன நடந்தது? நாட்டின் நம்பிக்கை நிதியத்தை பிட்பாக்கெட் அடித்தனர். அது தவறான விடயம். நாட்டின் செல்வந்தர்கள் அதிக தொகையை அர்ப்பணிக்க வேண்டும். இதனை நாம் சர்வதேச நாணய நிதியத்திற்கு சிநேகபூர்வமாக அறிவித்துள்ளோம். கடனை செலுத்தும் செயற்பாட்டை 2032 ஆண்டு மேற்கொள்ள முடியும் என சர்வதேச நாணய நிதியம் கூறும்போது, தற்போதைய அரசாங்கம் இல்லை, அதனை 2028 ஆண்டிலிருந்தே மேற்கொள்ள முடியும் என கூறியுள்ளது. நாம் உங்களுடன் பணியாற்றுவோம் என்பதை சர்வதேச நாணய நிதியத்திற்கு கூறியுள்ளோம். அவ்வாறு தேவையில்லை என சிலர் கூறுகின்றனர். அது முட்டாள்தனமான பேச்சு. அவ்வாறு கூறி எமது நாட்டை இன்னும் வீழ்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டியதில்லை. உரிய திட்டத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். சரியாக சிந்தித்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். ස්ට්‍රටීජික් තිංකින් හරහා උපක්‍රමශීලී ප්‍රතිපත්ති සම්පාදනය තුළ අපි කොහොමද